Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஒரு நார்மல் blouse எப்படி கட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். பிகினர்ஸா இருந்தா நீங்க ஒரு 1 மீட்டர் cloth 2x2 cloth எடுத்துக்கோங்க. இதுதான் பிகினர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் இதுல ஸ்டிட்ச் பண்றதுக்கு. இந்த மாதிரி print போட்டிருக்க பக்கம் தான் நல்ல பக்கம் அப்படினு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஆஃப் தி ஃபேப்ரிக். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் சைடு ஆஃப் த ப்ளவுஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ரெண்டாக ஃபேப்ரிக்கை மடிச்சுக்கணும். இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கரை பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக பேக் சைடில். இது ஃபுல்லி ஃபார் பிகினர்ஸ் தான். நம்ம டிசைன் நெக்லாம் பேக்கில் வைக்கும் போது சும்மா ஒரு 1/4 இன்ச் வச்சு நம்ம மீதி துணியை போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மடித்து தைக்கிறதுக்காக. ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க, நீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போது நம்ம கீழே வரைஞ்ச லைனில் அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ப்ளவுஸ் படுற மாதிரி வச்சுட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க்கிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஷோல்டர் கிட்ட நெக்லைன் மார்க் பண்ணுவோம். இந்த நெக்லைன் எங்கே முடியுது அங்கே, அப்புறம் அதே மாதிரி ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கோட டெப்த்து இதையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் நல்லா மேலே பக்கமாக பார்த்த மாதிரி இழுத்து வச்சு இந்த ஆர்ம் ஹோல் அந்த தையல் எங்கே முடியுதோ அதோட ஹரிசாண்டலாக ஒரு மார்க்கிங் அண்ட் வேர்ட்டிக்கலாக ஒரு மார்க்கிங் மாதிரி போட்டுக்கோங்க. எதுக்கு ஹரிசாண்டல் அண்ட் வேர்ட்டிக்கலானா நம்மளோட செஸ்ட்டோட வித்தும் நம்ம மார்க் பண்ணுறோம் அண்ட் ஆர்ம் ஹோலோட டெப்த்தும் மார்க் பண்ணுறோம். அதுக்காக தான். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஷோல்டரையும் நெக்கையும் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது அதுக்கு உள்ள நெக்லைனுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டருக்கு வெளி பக்கமாக 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். சேம் திங் நெக்லைன் கிட்டேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணணும். இந்த 1/4 இன்ச்லாம் எதுக்குன்னா சீம் அலவன்ஸ்க்காக. நம்ம தையல் போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த 1/4 இன்ச் எல்லாமே குறைஞ்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண இடத்துல வந்துடும். பிகினர்ஸ் நெக்லைன் ஜாயின்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேலே எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த மடித்த பக்கத்தில் இருந்து அந்த நெக்லைன் எங்கே முடியுதோ அதே மாதிரி கீழேயும் மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் மாதிரி வரைஞ்சிடுங்க. ஹரிசாண்டலாக ஒரு லைன் அண்ட் வெர்டிக்கலாக ஒரு லைன். சேம் திங் ஆர்ம் ஹோல்லையும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் மேலே குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுட்டு இந்த ஷோல்டர் லைனையும் இந்த ஆர்ம் ஹோல் லைனையும் ஜாயின் பண்ணணும். இதுவும் பார்த்திங்கன்னா எல் ஷேப் மாதிரி இருக்கும் அண்ட் நெக் லைனும் உங்களுக்கு எல் ஷேப் மாதிரி இருக்கும். இப்போது ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதை அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த 3 பாயிண்ட்டும் ஃப்ரெஞ்ச் கர்வில் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃபார் பிகினர்ஸ். அதுக்காக தான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போடுறேன். உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கையாலேயே ஃப்ரீலான்ஸாக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்லைனுக்கு 1 or 1.5 இன்ச் அந்த நெக்கோட வைடு பொறுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வைடாக வேணும்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா 1.5 இன்ச்சுக்கு இந்த ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு நம்ம ஆர்ம் ஹோலுக்கு எப்படி இந்த 3 பாயிண்ட்டும் வச்சு ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணுமோ அதே மாதிரி இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கையாலேயும் அப்படியே போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வேணும்ன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணணும். இதுவும் பார்த்திங்கன்னா தையலுக்காக இந்த லைனில் நம்ம தையல் போட்டுருவோம். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த செஸ்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக நம்ம விடுறோம். அப்புறம் நம்ம மடிப்பு பக்கத்தில் இருந்து அந்த செஸ்ட்டோட பாயிண்ட் எங்கே முடியுதோ
அதை மார்க் பண்ணிக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு கீழேயும் வந்து எண்ட்லேயும் அதே மார்க் பண்ணுறோம். வேஸ்ட்லேயும் வந்து கீழே, அதாவது நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருந்து செஸ்ட்டு டு வேஸ்ட் லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன டவுட் வரலாம். நம்மளோட ப்ளவுஸோட வேஸ்ட்டும் செஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு பாட் ஷேப் மாதிரி தான் முடியும். எதுக்காக நம்ம வந்து சேம் மெஷர்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு, நம்ம தைக்கும்போது பேக் சைடில் பார்த்திங்கன்னா டாட்ஸ் பிடிப்போம். அதுக்காக தான். எல்லா மார்க்கிங்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாச்சஸ் வந்து கட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த செஸ்ட்டு கிட்ட இருக்க ஒரிஜினல் மார்க்கிங் கிட்டையும் இந்த வேஸ்ட்டு கிட்ட இருக்கிற அந்த மார்க்கிங் கிட்டையும் நாச்சஸ் கட் பண்ணி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து அடையாளம் தெரியும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் கட் பண்ணுறதுக்கு 2ஆக மடிச்சிருந்தோம். இப்போ வந்து அதே வந்து இன்னொரு மடிப்பாக மடிச்சிடணும். பேக் எந்த பக்கம் கட் பண்ணணுமோ அதோட ஆப்போசிட் எண்டில் வந்து நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் கட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஸ்லீவ் கட் பண்ணணும். பேக்கு எப்படியோ ஃபர்ஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சுக்கு லைன் போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. நார்மல் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா மடித்து தைக்க மாட்டோம். இங்கே வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த 1.5 இன்ச். இப்போது அந்த லைன்லேருந்து வச்சு இந்த ஸ்லீவோட லென்த்து எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்லீவோட வித் அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் கீழே. இப்போது நல்லா இழுத்து வச்சு மேலே அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு மார்க்கிங் வித் அண்ட் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கணும். இப்போது மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. இப்போது இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணோம் கர்வ் மாதிரி. இது வந்து எப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து இங்கேருந்து ஜாயின் பண்ணணும். இதை வந்து நீங்கள் கையிலேயே வந்து ட்ரா பண்ணலாம். இந்த கர்வாக ஸ்லாண்டிங்காக இறங்குறது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 or 2 இன்ச்சுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்லாண்டிங்காக இறங்கணும். இது வந்து நான் இப்போ கையிலேயே வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். உங்களோட ப்ளவுஸை வந்து நம்ம அளவுக்கு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுட்டு இங்கே இந்த மேலே இருக்க பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு அந்த ஒரு மார்க்கிங் மாதிரி டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அந்த டாட்டட் லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா மேலே வந்து அந்த டாட்டட் லைன்ஸ்க்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு லைன் போட்டுடலாம். பிகினர்ஸ் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது மேலே இருக்க ஆர்ம் ஹோல்ட் அண்ட் கீழே இருக்க வித்தும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக. பார்த்திங்கன்னா தையலுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை. நம்மளுக்கு 1.5 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம், ஸ்பேஸ் இல்லை. ஆனாலும் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து லாஸ்ட்டாக தைக்கும் போது ஜாயின் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு, நாச்சஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் சைடில் வர பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழிவாக வரணும். அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் க்ராப் பண்ண மாதிரி வந்து வெட்டணும். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு 1/4 இன்ச் உள்ளே போகிற மாதிரி அப்படியே வந்து கர்வாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு மேலே இருக்க 2 கிளாத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஃபுல் கிளாத்தையும் வந்து கட் பண்ணக்கூடாது. மேலே இருக்க 2 கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் வரும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடோட ஆர்ம் ஹோலும் அப்படி தான் வந்து கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மீதி இருக்க துணியை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுருங்க. 2ஆக தான் மடிக்கணும். இந்த கரை பக்கம் இருக்குது இல்லையா, அந்த பக்கமாக வந்து நம்மளோட நெக்கு வந்து படுற மாதிரி பேக்கோட கட் பண்ணுறதை வந்து அப்படியே வச்சுடுங்க. நெக் சைடு வந்து அந்த கரை பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பேக் சைடு வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம நெக்கோட டெப்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 1.5 இன்ச் க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கர்வ் லைன் யூ மாதிரி வந்து போட்டுக்கலாம். நெக் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் டாட்ஸ் பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹூக் பக்கத்தில் இருக்க டாட்ஸ் தான் பிடிக்கணும். ஒரு 1/4 இன்ச் இந்த நெக்குக்கு கீழே வச்சுட்டு அந்த டாட் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி 3 லைன் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு அங்கே இருந்து அந்த டாட் எங்கே முடிஞ்சதோ அந்த பக்கமாக வச்சுட்டு கீழே அந்த கர்வ் லைன் எங்கே முடிஞ்சதோ அங்கே ஒரு மார்க்கிங் போட்டுட்டு அதே மாதிரி 3 லைன் 1/4 இன்ச்சுக்கு போடணும். போட்டுட்டு அங்கே இருந்து லாஸ்ட் அந்த 1/4 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக வந்து டேப் வச்சுட்டு 3, 4,
5 இந்த 3 மார்க்கிங்ஸ் போட்டுக்கணும். இந்த 3 மார்க்கிங்ஸும் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு இப்போது அந்த சைட்லேருந்து நம்ம ஒரு ஸ்லாண்டிங்கை இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுடணும். இப்போது இந்த பக்கம் ஸ்லாண்டிங் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் டாட்க்கு அந்த சென்டர் லைனில் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வச்சுட்டு அந்த டாட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன் போட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமாகவும் வந்து அந்த ப்ளவுஸோட அந்த ஹூக் பட்டி பக்கமாகவும் வந்து அந்த டாட் எங்கே முடியுதோ வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கும் இருக்க மெஷர்மெண்ட்டும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த அளவு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கை முடிகிற பக்கமாக, இந்த ஆர்ம் ஹோல் முடிகிற பக்கமாக மேலே வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பட்டி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதோட கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு அந்த 5 முடிஞ்சது இல்லையா பாயிண்ட்டு, அந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் உள்ள குழிவாக ஒரு 1/4 இன்ச் வந்து கட் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவ்க்கும் அந்த மாதிரி தான் பண்ணோம். அதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோலுக்கும் பார்த்திங்கன்னா குழிவாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். இப்போது 2 டாட் முடிச்சாச்சு. இப்போது 3வது டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் சைடு தான் வைக்கணும். பிகினர்ஸ்க்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் ஹோலுக்கு மேலே அந்த நெக் லைன்லேருந்து அந்த ஆர்ம் ஹோல் பக்கமாக நம்மளோட ப்ளவுஸும் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் எங்கே அந்த மார்க்கிங் வருதுன்னு. இல்லைன்னா இந்த சென்டர் டாட்லேருந்து ஸ்லாண்டிங்காக வர லைன் தான், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுறணும். இந்த பக்கம் அந்த பக்கம் டாட்டுக்கும் 1.5 இன்ச் கேப் இருக்கணும். அப்படியே போட்டுட்டு ஒரு சின்னதாக வந்து ட்ரையாங்கிள், எல்லா ட்ரையாங்கிளோடவும் இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அப்படியே அந்த வரும்போது அந்த லைனோடையே வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போது இது ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த 3 ட்ரையாங்கிளும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் நம்ம அதோட டிஸ்டன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் நம்மளுக்கு இந்த மார்க்கிங்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு சைடு வந்து இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு குண்டான ஊசி, மோட்டா ஊசி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊசியை வச்சு இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்டி டிப் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இப்போது வந்து நம்ம இந்த பட்டி பார்ட் வந்து கட் பண்ணணும். இந்த பட்டி பார்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அந்த கர்வாக வந்து கட் பண்ண இடத்துலையே வந்து நம்ம அங்கேயே மார்க் பண்ணி வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட அந்த கொக்கி பட்டி இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு மார்க்கிங் எவ்வளோ தூரம் வருதோ அங்கே கீழே வந்து ஒரு 1 இன்ச், அது எதுக்குன்னா மடித்து தைக்கிறதுக்கு. அதே மாதிரி மேலே இருக்க அந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் போட்டு இந்த 2 லைனையும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேலே வந்து கர்வாக தான் இருக்குது. நீங்கள் வந்து க்ராஸ் பட்டி வெட்டும்போது தான் வந்து அந்த கர்வ் வந்து நான் எப்படி வெட்டணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறேன். நான் பக்கம் எந்த பக்கம் வரும்னு வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. நான் ஒரு மார்க்கிங் மாதிரி போட்டுக்கிறேன். 2 கிளாத் இருக்குது, 2 சைடுக்கும். ஹூக்ஸ் அண்ட் லூப் பட்டிக்கு வந்து ஒரு 2.5 அண்ட் 3 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக் லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணணும்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி க்ராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து எப்படி போடணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து துணியை வந்து இழுத்து பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இழுத்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இந்த மாதிரி சைடில் இருக்கும்போது எந்த சைடு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த சைடு பார்த்த மாதிரி இந்த க்ராஸ் லைன்ஸ், பேக் நெக் கட் பண்ணோம் இல்லையா அந்த கர்வில் வந்து இந்த க்ராஸ் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக் கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்லீவ், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், அதுக்கப்புறமா வந்து பட்டி பார்ட் வந்து கட் பண்ணுவோம். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.